சொன்ன வார்த்தையை சரியாய் உண்மையாய் அவர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாடானாலும் சரி, பரிசுத்தவான்கள் ஆனாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் ஆனாலும் சரி, தீர்க்கதரிசிகள் ஆனாலும் சரி, யாரிடத்திலும் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகாமல் கர்த்தர் அதை அப்படியே செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையும் அவர் சொன்னதுக்கு பிறகாக அவர் அதை செய்ய அவர் செயலாற்ற நினைப்பதில்லை. கர்த்தர் ஏற்கனவே எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் முன்கூட்டியே நடப்பித்து எல்லா ப்ரீ பிளானோடு தான் கர்த்தர் நமக்கான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இப்போ உண்மையாகவே நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர், உங்களுடைய ஊழியங்கள் ஆனாலும் சரி, உங்கள் சொந்த காரியங்கள் ஆனாலும் சரி, நம்முடைய சபையின் ஊழியங்கள் ஆனாலும் சரி, நம்முடைய ஊழியங்களிலும் சரி, உங்கள் தனிப்பட்ட உங்கள் குடும்பத்திலும் உங்கள் தனிப்பட்ட காரியங்களிலும் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகாமல் கர்த்தர் அப்படியே செய்வார். சத்தமா ராமேனே வரலையே. அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? கர்த்தர் எங்களுக்கு சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. வாசிப்போம், ஒரு வசனத்தை எடுத்து ஒரு வாசிப்போம். தாவீது சொன்னது போல 138 சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீர். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் தாவீது இப்படியாய் சொல்கிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் எனக்காக யாவையும், கர்த்தருடைய தாவீது இப்படியாய் சொல்கிறான், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உண்மையாகவே தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்குரிய காரியங்களை, கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லுகிற காரியங்கள் ஒன்றும் தவறி போகாமல், அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை தாவீது இப்படி சொல்கிறான், உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. அப்ப கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் நிச்சயமாகவே அவர் நம்மோடு சொல்லுகிற உடன்படிக்கைகள், வாக்குத்தத்தங்கள், நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தையையும் கர்த்தர் தவறி போக விடுவதே கிடையாது. கர்த்தர் அப்படியே செய்து முடிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கவனிங்க தேவ பிள்ளைகளே. ஆனால் நம்முடைய சத்ருவாகி பிசாசானவன் அதை எப்படி கவிழ்க்கும்படியாய், நம்மை விசுவாசத்திலிருந்து வழுவி போகும்படியாய், அவன் எத்தனைக்கும்படியாய் காரியங்களை நமக்குள்ளே அவன் நடத்தி கொண்டிருக்கிறான். கவனிங்க தயவு செய்து. ஆனால் தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. பின்னாளில் வாசிப்போம். தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்காக உண்மையாகவே எல்லாவற்றையும் செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராகவே இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிப்போம். 37 சங்கீதம் 4வது வசனம். மைக்ல படிங்கம்மா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் இப்படி இந்த வார்த்தை இப்படியாய் சொல்லப்படுகிறது? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. கவனிங்க, சில காரியங்கள் தேவன் சொன்ன வார்த்தைகள் தாமதமாகும் போது, அது நடக்காத போது, தேவனுக்குள்ளாய் நாம் தேவனை விட்டு சோர்ந்து போகும்படியாய் சில காரியங்களை பிசாசானவன் நமக்கு எதிராகவே அவன் செய்கிறான். தேவனை விட்டு வழுவி போகும்படியாய் சில நேரங்களில் சோர்வின் ஆவியினாலே, ஒரு விதமான சோர்வின் ஆவி நமக்குள்ளே வந்ததுனாலே ஒரு விதமான சோர்வும் பலவீனமும், கர்த்தரை விட்டு இன்னும் சொல்ல போனா ஜபமோ இல்லை, வேத வாசிப்போம் இல்லை, சபையும் இல்லை, எந்த விதமான ஊழியமும் இல்லை. காரணம், கர்த்தர் எங்களுக்கு எந்த நன்மையும் செய்யல. அப்ப நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலன். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. கவனிங்க, அநேக நேரங்களில் நாம் எதை தவற விடுகிறோம் என்றால், நம்முடைய காரியங்கள் நடக்காத போது, நம்முடைய சில காரியங்கள் சில வேளையிலே தாமதமாகும் போது தேவனுடைய பலனை விட்டு நாம் விலகி போகிறோம். தேவனுடைய வார்த்தையை முற்றிலும் விசுவாசியாதபடி அதை விட்டு விலகி போகிறோம். ஆனால்
எந்த நேரத்திலே தாமதமாகிறதோ கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தின் எல்லா காரியமும் கர்த்தருக்கு தெரியும். அதை அப்படியே கர்த்தர் வாய்க்க செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு அருள் செய்ய வல்லவர். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உண்மையாகவே நமக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக, கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்காக கர்த்தர் உண்மையாகவே பெரிய காரியங்களை, நன்மையான காரியங்களை அவர் செய்து வைத்திருக்கிறார். உண்மையாக வேத வசனத்தில் ஒரு அருமையான யோபின் ஒரு மனிதன் ஒன்றை பார்க்கிறோம். அந்த மனிதனை குறித்து கர்த்தர் அருமையான ஒரு சர்டிபிகேட், அது மனிதனை குறித்து ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட்டை கர்த்தர் சொல்றார். அந்த மனிதனை குறித்து ஒரு அருமையான சாட்சியை பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்த மனிதனுக்கு நடந்த காரியம் என்ன, அதிலிருந்து அவன் எப்படி மீண்டு வருகிறான் கவனிங்க. எடுத்து அவர் வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்ற ஒரு பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு என்னென்ன காரியம் இருக்குது பின்னாடி இங்க வாசித்தீங்கன்னா தெரியும். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 இப்படி சகல ஆசீர்வாதங்களும் உரிய ஒரு நல்ல சீமானாய் கர்த்தர் அந்த ஊத்ஸ் தேசத்திலே கர்த்தர் அவனை வைத்திருக்கிறார். ஆனா நல்ல கவனிங்க, பிசாசானவன் அந்த யோபுக்கு விரோதமாய் காரியங்களை நடப்பிக்கிறான். ஏன் தெரியுங்களா? கர்த்தர் இவனை நல்ல ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். கவனிங்க, இந்த யோபு கர்த்தர் நல்ல ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். ஏன் ஆசீர்வாதமா வைத்திருக்கிறாரு? கர்த்தர் இவன் கர்த்தருக்கு உண்மையாகவே பயந்து உண்மையாகவே நடக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இந்த மனிதனிடத்திலிருந்து எடுத்துட்டான். இந்த விசுவாசத்தை அவனை விட்டு நீங்கிட்டா, இவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இவனை விட்டு எடுத்துட்டான். கர்த்தருக்கு நிச்சயமாகவே இவன் பயப்படாமல் இருப்பான், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பான், தேவனை விட்டு விலகி விடுவான் என்று சத்ருவானவன் நினைக்கிறதை கர்த்தர் அறிந்து, வாசிங்க அதிலே 8வது வசனம். சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்றார், பரலோகத்தின் தேவன் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும், கவனிங்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனமாகிய யோபு. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ உண்மையாகவே அவன் கர்த்தர், அந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்து தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவர ஒரு மனுஷனாகவே இருந்ததுனாலதான் கர்த்தரை சர்டிபிகேட் பண்றார். இப்ப நல்லா கவனிங்க, அவன் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாய் இருந்தான், ஆனால் எல்லாவற்றிலும் சரியாய் நடந்து கொண்டான். உண்மையாகவே அநேக நேரங்களிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்ததை, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறதை, நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறதை பிசாசானவன் பலவிதமான தந்திரமான காரியங்களினாலே அதை மூழ்கடிக்கும்படியாய், நாம் தேவனை விட்டு விலகும்படியான காரியங்களை நமக்கு எதிராகவே நிச்சயமாகவே சொல்லுகிறேன் எத்தனிப்பான். ஜாக்கிரதை. இப்ப நல்லா கவனிங்க, இப்ப இந்த இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் அவன் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனை ஒரே நாளிலே அவனுக்குள்ள எல்லாவற்றையும், உங்களுக்கு விஷயம் தெரியும், உங்களுக்கு அவனுக்குள்ள எல்லாவற்றையும் பிசாசு அவன் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறான். எல்லா ஆசீர்வாதங்களும் போயிடுது. அவனுடைய 10 பிள்ளைகளும் ஒரே நாள்ல மரித்து போயிடுறாங்க. இப்ப நல்லா கவனிங்க, எல்லாம் போய்விட்டது. அவனுடைய சொந்த மனைவியே சொல்றாங்க, பா இவ்வளவு கர்த்தருக்கு உண்மையா இருந்தீங்க, எல்லாம் உண்மையா இருந்தீங்க, ஆனா கடைசியில ஒன்றுமே இல்லையே, கடைசி கர்த்தர் எல்லாமே போயிடுச்ச. அந்த மனுஷன் சொல்லுகிற காரியம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அல்லேலூயா. கொடுத்ததே அவர் தானே எடுத்திருக்கிறார். அதிகாரம் அவருக்கு உண்டு, அதிகாரம் பயங்கரம் அவரிடத்துல தானே இருக்குது. நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த மனுஷனை கர்த்தர் மறுபடியும் மேலே தூக்கினதற்கு காரணம் என்ன தெரியுங்களாங்க? மறுபடியும் கர்த்தர் யோபை மறுபடியும் வாழ வைத்தார். ஆனா பிசாசு என்ன நினைக்கிறான் தெரியுங்களா? பிசாசு உண்மையாகவே அந்த யோபினுடைய வாழ்க்கையில அவன் என்ன நினைத்திருப்பான்? அவ்வளவுதான், யோபுக்கு உண்டான 10 பிள்ளைகளும் ஒரே நாள்ல மரித்து போயிடுச்சு, அவனுக்கு உள்ளான எல்லா ஆஸ்தியும் போயிடுச்சு, அவனுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் பிசாசு ஒரே நாள்ல எடுத்துட்டான். உடனே அவன் பாருங்க, கடைசியா
அவனுடைய சரீரமும் பலவீனமாகி தோள்கள் எல்லாம் காய்ந்து கீழே கொட்டுதான். எப்படி இருக்க யோசிங்க. இவ்வளவு நெருக்கமான நிலையில அவன் என்ன செய்கிறான்? பிசாசு எதிர்பார்க்கிறான். பா, கர்த்தருக்கு நான் உண்மையா இருந்தனே, ஆண்டவரே உமக்கு உண்மையா இருந்தனே, இந்த மாதிரி தேவையில்லாத தீவினைகளும் தீங்கான காரியங்களையும் என் வாழ்க்கையிலையும் என் குடும்பத்திலையும் என் சரீரத்திலையும் ஏன் அனுமதிச்சீங்க அப்படின்னு கர்த்தர் அவன் கேள்வி கேட்பான் அப்படின்னு பிசாசு எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். இன்றைக்கும் இது கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் கர்த்தருடைய காரியத்தில் நாம் என்ன நிலையில் இருக்கிறோம்? கவனிங்க, கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு செய்திருக்கிற வார்த்தைகள் என்ன? நம்மோடு பேசி இருக்கிற வார்த்தைகள் என்ன? எத்தனை பேர் உண்மையாகவே சொல்றீங்க, கர்த்தர் எங்களோடு சொன்ன வார்த்தைகளை எங்க வாழ்க்கையிலே எப்படியும் நிறைவேற்றி முடிப்பார்? அல்லேலூயா. கர்த்தர் யோபு ஆசீர்வாதமாக தானே வைத்திருந்தாரு. ஏன் திடீர்னு அவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியம் அவன் வாழ்க்கையில் நடக்க காரணம் என்ன? இப்போ நாமும் கூட அநேக நேரங்களில் ஒரு சின்ன உபத்திரம் வந்தா கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறோம், கர்த்தரை விட்டு விடுகிறோம், தேவனை விட்டு பின்வாங்கி போகிறோம். காரணம் என்ன தெரியுங்களா? நம்முடைய சத்ருவாகி பிசாசானவன் அவன் சொல்லுகிற பொய்யான காரியங்களை நாம் கேட்கிறோம். அல்லேலூயா. தேவன் சொன்ன வார்த்தையை மறந்து போகிறோம். ஏன் தெரியுங்களா? கவனிங்க, ஏன் தெரியுங்களா? நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள், சூழ்நிலைகள் உண்மையாகவே அதற்கு ஏற்றார் போல இருக்குது. கர்த்தர் நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார், கர்த்தர் அருமையான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார், கர்த்தர் உடன்படிக்கை நம்மோடு செய்திருக்கிறார். ஆனா நடக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னா எல்லாமே நமக்கு விரோதமாக தான் இருக்கு. எதுவுமே கர்த்தர் சொன்னது போல இல்லையே, எல்லாமே விரோதமாக தானே இருக்கு. இப்போ யோபு உண்மையாகவே அவன் தேவனை மறுதலிப்பான், தேவனை தூஷிப்பான் என்றுதான் பிசாசு உண்மையாகவே எதிர்பார்த்திருக்கிறான். எப்படியும் ஒரு நாள் வரும், இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு போயிட்டான், இன்னொரு நாள் ஆகட்டும், அடுத்த நாள் இல்லை, நாளைக்கு எப்படியாவது யோபு இந்த பிசாசை நினைச்சிருப்பான், நாளைக்கு எப்படியாவது யோபு கர்த்தரை தூஷிப்பான். சரி, அன்னைக்கு விட்டுருவான். சரி, அடுத்த நாள் ஒரு நாளும் பிசாசு யோபுவின் இடத்துல அவன் எதிர்பார்த்துருவான். எப்படியாவது இன்னைக்கு எப்படியாவது பிசாசு எப்படியாவது யோபு என்ன பண்ணிடுவான்? கர்த்தரை தூஷிப்பான். நான் எதிர்பார்க்கிறேன், நான் காத்திருக்கிறேன். ஆனால் யோபு சொன்னது என்ன தெரியுங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த உத்தமனும் சன்மார்க்கனுமாகிய கர்த்தர் ஏன் சொன்னார்ன்றது இந்த காரியத்திலிருந்து தான் நமக்கு விளங்குது. வாசிப்போம் யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 25 வாசிங்கம்மா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பாருங்க, அவன் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், தன்னை குறித்து சொல்லுகிற ஒரு செல்ஃபை அவன் சொல்ற காரியம், இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பும். என்னாச்சா சொல்லுங்க எல்லாரும்? தோல் என்ன ஆயிடுச்சா? எங்க சத்தமா சொல்லுங்க. யாருக்காவது தோல் அழுகி போயிருக்கா? சொல்லுங்க. கையில் ஒரு புண்ணு வந்துச்சுன்னா கர்த்தர் ஏன் தான் இந்த புண்ணை தராரோ தெரியல. கையில் ஒரு புண்ணு வந்து ஒரே ஒரு வாரமாக தொல்லை கொடுக்குது. ஆனால் யோபுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் என்ன ஆயிடுச்சா? சொல்லுங்க எல்லாரும். தோல் அழுகி போனால் என்ன ஆகும்? சரீரத்தில் நம்ம இந்த தோலில் ஒரு ஈரத்தன்மை இருக்கு. அந்த ஈரத்தன்மை ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம சரீரத்தில் அந்த தோல் இருக்காது, மேல் தோல் தானாக கீழே கொட்ட ஆரம்பிக்கும். கரெக்டு தானே? அப்போ யோபுக்கு அந்த தோல் அழுகி அது காய்ந்து போய் ஒரு ஓட்டை போல அவன் சொரிஞ்ச உடனே கீழெல்லாம் கொட்டுது. யோசித்து பாருங்க. இப்ப நல்லா கவனிங்க, இந்த நிலையில ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள நிற்க முடியுமா? யோபு நின்றான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, அவன் சொல்றான், இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் சொல்றான் மறுபடியும், இந்த தோல்லாம் அழுகி போச்சு, மேல இருக்கிற எல்லா தோலெல்லாம் கொட்டி போச்சு, உள்ள இருக்கிற எலும்பெல்லாம் தெரியுது, ஆனாலும் பரவாயில்ல, இந்த மாம்சத்தில் நான் இருக்கும் போதே என் தேவனை நான் பார்ப்பேன். அல்லேலூயா. நான் செத்து போன பிறகு பார்ப்பேன்னு அவன் சொல்லவே இல்லை. இந்த மாம்சத்தில் இருக்கும் போதே என் தேவனை நான் பார்ப்பேன். வாசிங்க அடுத்த வசனம். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல. கவனிங்க, வேற யாரோ சொல்லி, அதோ உங்க கர்த்தர் போறாருப்பா, யாரோ சொல்லி நான் செய்ய போறது இல்ல,
அந்நிய கண்கள் அல்ல. வாசிங்க. என் கண்களே அவரை காணும். எத்தனை பேருங்க ஆமென் சொல்றீங்க? அந்நிய கண்கள் யாரோ சொல்றாங்க, கர்த்தர் அது போறாரு பாருப்பா. ஏன்? ரொம்ப சரீரம் பலவீனமாகும் போது கண்ணும் மறைக்கப்படும், கண்ணும் இல்லாம கூட போகலாம். அந்நிய கண்கள் சொல்லி நான் தேவனை பார்ப்பதில்லை. அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தரினுடைய எல்லா பலவீனங்கள், எல்லா விதமான நெருக்கங்கள் எது வந்த போதும் கர்த்தருடைய வார்த்தையை என் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்ட உடனே உண்மையாகவே நான் நினைக்கிறேன் பிசாசனுடைய கூடாரெல்லாம் சேக்காயிருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னையா அவன் மனுஷனா இருக்கான், அவன் ஒரு சின்ன ஆளு கொடுத்தாலே சில பேர் கவுந்துடுறான். இது என்னையா மனுஷனா இருக்கான், அவன் தோலெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவன் காரியம் தலையெல்லாம் போச்சு, சொத்து போச்சு, பணம் போச்சு, ஆள் போச்சு, பசங்க போயிட்டான். இன்னமும் அவன் தேவனை விடாம இருக்கிறான். பிசாசோட கூடாரம் பார்த்துருக்கான், அவ்வளவுதான் ஃபெயிலியர். இனிமே இந்த யோபு கிட்ட நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனாலதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறான். கர்த்தர் ஒரு மனுஷனை பார்த்து அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் சர்டிபிகேட் கொடுத்துட மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். சொல்றாருன்னா அது உண்மையா தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் உங்களை பார்த்து கர்த்தர் அப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன சத்தமே அம்மையாச்சு அதிகமா? உண்மையாங்க கர்த்தர் உண்மையாகவே அவர் இயேசு மறுபடியும் வரும்போது நம்ம ஒருவரையும் அப்படிதான் சொல்லணும்னு நம்ம விருப்பப்படுறோம். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, அந்த யோபுவினுடைய வாழ்க்கையில அவன் இழந்த எல்லா காரியங்களையும் அவனுடைய வார்த்தை, கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே கவனிங்க, அந்த பலவீனமான நேரத்தில், பலவிதமான அந்த நெருக்கத்தின் நாட்களிலே கண்டிப்பா பிசாசு என்ன பண்ணியிருப்பான், யோபு கிட்ட கண்டிப்பாக பேசியிருப்பான். எல்லாம் போயிடுச்ச, இன்னமும் எதுக்கு கர்த்தரை பிடிச்சின்னு உட்காந்துட்டு இருக்கிற நீ? சொல்லியிருப்பானா இல்லையா? சொல்லுங்களேங்க, சொல்லியிருப்பானா இல்லையா? கண்டிப்பா சொல்லியிருப்பான். ஏப்பா பசங்க செத்து போயிட்டாங்க, எல்லா பசங்களும் ஒரே நாளில் மறைச்சிட்டாங்க, பணம் போச்சு, உனக்கு இருந்த மரியாதை போச்சு. யோபு நடந்து வரும்போதே ரோட்ல யாரும் நடக்கக்கூடாது, அவனுடைய ஆசனங்களை நடு வழியில போடும்போது எல்லாம் ஒதுங்கி நின்றுவான். அவ்வளவு பெரிய சீமான கர்த்தர் அவனை வைத்திருந்தார். ஆனா இப்ப என்ன பண்றாரு தெரியுங்களா? எல்லாம் போய் நடு ரோட்ல ஒரு பரதேசியை விட, பிச்சைக்காரரை விட கேவலமாய் நடு ரோட்ல அமைதியா உட்காந்துட்டான். இப்ப பிசாசு சொல்லியிருப்பான், கர்த்தரை நீ வணங்கினதுனால எல்லாமே போச்சு, இன்னும் எதுக்கு அவரை பிடிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்க? அருமையான தேவ பிள்ளைகளே, இது யோபு கிட்ட மட்டும் இல்ல, பொய்யனாகிய பிசாசு நம்ம இடத்துல அநேக நேரங்களில் இதுதான் பேசுறான். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் அந்த வார்த்தை கேட்குறீங்களா? கேட்டு நம்புறீங்களா? தயவு செய்து நம்பாதீங்க. ஆமைன்னு சொல்லுங்க. ஏன்? பிசாசு, உண்மையாகவே சொல்றேன், பிசாசு ஒரு மகா பெரிய பொய்யன். ஆமைன்னு சொல்லுங்க. அவன் சொல்ற ஒரு விஷயத்துல கூட உண்மையே கிடையாது. ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களேங்க? ஆமைன்னு சொல்லுங்களேன். அவன் சொல்ற ஒரு விஷயத்துல கூட ஒரு எம்மி அளவு கூட உண்மையே கிடையாது. எல்லாமே பொய்யான காரியங்களை தான் அவன் சொல்றான். அல்லேலூயா. நம்ம சொல்லல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிசாசு ஒரு பொய்யன் என்று அழுத்தம் திருத்தமாய் நமக்கு சொல்லி கொடுத்திருக்க. வாசிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம், வாசிப்போம் அந்த வசனத்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பாருங்க, பிசாசு பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறதுனாலே அவன் சொந்தத்தில் அவனுக்கு என்ன உண்டோ அவன் பொய்யான காரியங்களை அவனிடத்திலிருந்து அவன் எடுத்து பேசுகிறான். சத்தியம் அவனிடத்தில் ஒண்ணுமே கிடையாது. அவன் சொல்லுகிற பொய்யை நாம் கேட்போமாகில், நம்புவோமாகில், அந்த பொய்யிலே நாம் சிக்கிக் கொள்வோம். ஆமென் சொல்லுவோமே. அவன் சொல்லுகிற அந்த பொய்யான காரியத்தை யோபு பாருங்க, அவன் சொல்ற எந்த காரியத்தையும் யோபு காது கொடுத்துக்கிட்டு கேட்கல. அவனுக்கு விரோதமா யோபு சொல்றான். கவனிங்க, அந்நிய கண்கள் அல்ல, ஒரு நாள் இந்த மாம்சத்திலிருந்து நான் தேவனை கண்டிப்பா பார்ப்பேன். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, தேவனுக்காக
உண்மையாகவே கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகாமல், என்னுடைய சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம், என்னுடைய மாம்சத்தின் பலவீனங்கள் வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் என் வாழ்க்கையிலே சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகாமல் உண்மையாய் கர்த்தர் அதை அப்படியே நிறைவேற்றி முடிப்பார். எத்தனை பேருங்க ஆமென் சொல்றீங்க? கவனிங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தர் அவனுடைய தாவீதின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நான் நிலைக்க செய்வேன். கவனிங்க, தாவீதினுடைய சிங்காசனத்தை நான் என்றைக்கும் நிலைத்திருக்கும்படியாய் செய்வேன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் என்ன? வாசிப்போம், எடுத்தவர் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம். கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம். 89:20. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். எதற்கு? ராஜாவாய் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கவனிங்க, என் தாசனாகிய தாவீது, கர்த்தர் தாவீதை ஆடுகளின் மத்தியிலிருந்து அவனை கொண்டு வந்து ஒரு ராஜாவாய் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். பாருங்க, அதிலே வாசிங்க 3வது வசனம், 3-4 வசனங்கள் வாசிப்போம். உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்று. பாருங்க, கர்த்தர் சொல்றார், தாசனாகி தாவீதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப பாருங்க, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாகிய உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். கவனிங்க, இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. கவனிங்க தயவு செய்து, இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. என்னது? பா, தாவீதை கண்டுபிடிச்சிட்டேன், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடிச்ச அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டேன், ராஜாவா மாத்திட்டேன். மாத்திரமல்ல, இப்ப தாவீது மாத்திரம் இல்ல, கர்த்தர் சொல்றார், அவன் தலைமுறைகளையும் ராஜாவாய் சிங்காசனத்தை, தாவீதின் சிங்காசனம் அவனுக்கு மாத்திரம் இல்ல, அவனுக்கு பின்வரும் சந்ததிகளிலும் அவர்களை ராஜாவாய் அந்த சிங்காசனம் நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றார். ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன? இதுதான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன? ஒரு நாளும் தாவீது, உண்மையாகவே சொல்ற, ராஜாவா இருக்கும் போதுதான், அவன் ஆடுகளை மேய்க்கும் போது அல்ல, ஒரு நாளும் தாவீது இன்னைக்கு என்ன சவுல் கொன்றுவானா, இன்னைக்கு நைட்டு நான் உயிரோடு இருப்பனா என்று உயிருக்கே உத்தரவாதம் இல்லாதான் தாவீது வேற வேற இடத்துக்கு ஒரு நாடோடிகளை போல தாவீது ஓடிக்கொண்டே இருந்தான். அவன் தாவீது உண்மையாகவே ஆடுகளை மேய்க்கும் போது இல்லைங்க, ஒரு ராஜாவா இருக்கும் போது இது நடக்குது. கவனிங்க தயவு செய்து, கர்த்தர் சொன்ன வார்த்தை இது. என்னது? உன்னை ராஜாவா நான் தெரிந்து கொண்டேன், அபிஷேகம் பண்ணிட்டேன். நீ மாத்திரம் இல்ல, உன் தலைமுறைகளையும் கர்த்தர், நான் உன்னை ராஜாவா தான் வைப்பேன், உன் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், கர்த்தர் வார்த்தையை சொல்லிட்டாரு. ஆனா அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குது? வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 3:1 வாசிங்களேன். அவன் சொல்ற காரியத்தை கவனிங்க. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். அப்படின்னா என்னங்க? எவ்வளவாய் தாவீதுக்கு விரோதமாய் சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற, எங்க? அவனுடைய சொந்த குடும்பத்திலே எழுப்பிட்டான், சொந்த குடும்பத்திலே எழும்பியாச்சு. கவனிங்க, அந்த அந்த அம்மா அதோட தலைப்பு மட்டும் படிங்களேன். 3:1 தலைப்பு படிங்க. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். யாருக்கு தப்பி ஓடுறாரா? சத்தமா சொல்லுங்க. மாமனாரும் துரத்துறாரு, சொந்த பையனும் துரத்துறான் தாவீது. ஆமென் சொல்லுங்களேன். ஏங்க, இது சாதாரணமா இருக்கும் போது இல்ல, தாவீது ஒரு ராஜா, இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவா இருக்கும்போது தாவீத சவுல், மாமனாராகி சவுலும் துரத்துறான், தன்னுடைய குமாரனாகி அப்சலோமும் துரத்துறான். தலைப்பு அப்படிதானே இருக்கு. தாவீத அப்சலோம் துரத்தும் போது அவன் பாடின சங்கீதம். அதனாலதான் சொல்றான்ப்பா, என் சத்துருக்கு எவ்வளவா பெருகிட்டாங்க. சவுலும் ஒரு கூட்டம் தேடுது, அப்சலோமும் ஒரு கூட்டத்தை வச்சு தாவீதை தேடுறான். சொந்த மகனே தகப்பனை கொலை செய்யும்படியாக அவன் தேடி கொண்டிருக்கிறான்.
அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப உண்மையாகவே தாவீதுக்கு விரோதமாய் அனுதினமும் கர்த்தர் என்ன சொன்னாரு? உன் சிங்காசனம் நீ மாத்திரம், உனக்கு மாத்திரம் இல்லப்பா, உன் தலைமுறைகளுக்கு. ஆனா தாவீது அவன் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை கவனிங்க. இன்னைக்கு உயிரோடு இருப்பேனான்னு தெரியல, நாளைக்கு இருப்பேனான்னு தெரியல, இன்னைக்கு நான் எப்படி இருப்பேன்னு தெரியல, இன்னைக்கு நைட்டு நான் எங்க இருக்க போறேன்னு தெரியல, தப்பி ஓடிக்கொண்டே இருக்கிறான். எங்க பா சவுல் துரத்துறாங்க, தாவீது கிட்ட நியூஸ் வருது, சவுல் தாவீது, சவுல் உன்னை சீக்கிரம் நெருங்கிட்டா, ஓடு. உடனே பார்க்கறான் அப்சலோம் உன்னை துரத்தி கொண்டு கிட்ட வந்துட்டான், ஓடு. ஒரு நாளும் தாவீது உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறான். கவனிங்க தயவு செய்து, இத்தனைக்கும் அவன் ஒரு ராஜா, இஸ்ரவேல் தேசத்துக்கு அவன் தான் ராஜா, ஆனாலும் சத்துருக்கள் அவனை துரத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்படின்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை எப்படி? கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரு? உன் தலைமுறைகளுக்கு உன் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் சொல்லிட்டாரு. ஏன் அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றல? ஏன் கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றலையா? அதை மறந்துட்டாரா? நிச்சயமா இல்ல. கவனிங்க தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தாவீதுக்கு விரோதமாய் சத்துருக்கள் அவனுக்கு எதிரிட்டு வந்து கொண்டே இருக்கிறாங்க. இது சொந்த குடும்பத்துல, இது இல்லாம பெலிஸ்தியர், எபூசியர், ஏனாக்கியர், இப்படிப்பட்ட வேறு தேசத்தில் வருகிற எதிரிகளும் தாவீதுக்கு விரோதமா அவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறான். எப்படியாவது தாவீது கொலை செய்து ஆகணும்டா, இவன் விடவே கூடாது, இவன் ஒரு பயங்கரமான ஆளா இருக்க அவனை தாவீது, இவனை ஒரு வழி பண்ணாம விடவே கூடாது. நடந்த காரியம் என்ன தெரியுமா? தாவீதுக்கு எவெல்லாம் எதிர்த்து நின்னானோ அவனை எல்லாம் கர்த்தர் மடங்கடித்தார், தாவீதை மாத்திரம் உயிரோடு வைத்தார். சத்தமா ஒரு அலையிலே வர மாட்டதே, இன்னும் சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவோமே. அவன் காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் சொன்ன வார்த்தையை தாவீது ஒரு நாளும் அவன் தவறி போக விடவே இல்லை. அவன் தைரியமா சொன்னான். மரணம் துரத்திக்கிட்டே வருது. ஒரு பக்கம் மாமனார் சவுல் துரத்துறான், ஒரு பக்கம் அப்சலோம் துரத்துறான், ஒரு பக்கம் பெலிஸ்தியர் அவன் குடும்பத்தை பறித்து கொண்டு போயிட்டான். ஆனாலும் தாவீது தைரியமா சொல்றான், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தர் அந்த வார்த்தையை தாங்க கனப்படுத்துறார். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் உண்மையாகவே என் வாழ்க்கையில சொன்ன ஒரு வார்த்தையும் கர்த்தர் தவறி போக விடவே மாட்டார். நம்முடைய சூழ்நிலைகள் வேலை மாதிரி இருக்கலாங்க, நம்முடைய சூழ்நிலை வேறு நிலையில் இருக்கிறான், நம்மை சுற்றி பலவிதமான பலவீனங்கள், எதிர்ப்புகள், பலவிதமான நெருக்கங்கள் எது வந்த போதிலும் பாருங்க, அப்சலோம் செத்து போயிட்டான். 40 ஆண்டுகள் தாவீதுனுடைய வாழ்க்கையிலே தாவீது மட்டும்தான் ராஜாவா இருந்தான். எத்தனை பேருங்க ஆமென் சொல்றீங்க? அவனை எதிர்த்து எவன் வந்தானோ எல்லாரையும் கர்த்தர் முறியடித்து ஒன்றில்லாம மாற்றி போட்டார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படி நிறைவேற்றுவார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு விரோதமான காரியங்கள், பலவிதமான காரியங்கள், பலவீனங்கள், பலவிதமான எதிர்ப்பின் காரியங்கள் எது வேணா இருக்கட்டுங்க, கர்த்தர் உங்களிடத்தில் சொன்ன வார்த்தையை ஒரு நாளும் அவர் மாற்றவே மாட்டார். எத்தனை பேருங்க ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றுவார். கவனிங்க, எங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சது, திருமணத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும், அப்போ அவர் பேர் தெரியாது, பாஸ்டர் ஜேக்கப் கோஷின் ஆவடியில் ஒரு நல்ல அருமையான ஒரு தேவ மனிதர், அவர் தான் எங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சது. எங்கள் திருமணத்தில் அவர் ஒரு காரியத்தை சொன்னார். கர்த்தர் உங்களை கேதுரு மரங்களைப் போல 10 ஆண்டுகள் கழித்து கர்த்தர் உங்களை கேதுரு மரங்களைப் போல கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார். திருமணத்தில் ஒரு ஆசீர்வாதம் சொல்கிறது தானே, திருமணத்தில் நம்மளாம் இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் சொல்கிறோம் இல்லையா? அப்போல்லாம் ஒரு சும்மா பேச்சுக்கு தான் சொல்கிறீங்களான்னு இல்லை, உண்மையாக ஆசீர்வாதத்தை நாங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ எங்கள் திருமணத்தில் அவர் சொன்ன காரியம், கர்த்தர் உங்களை 10 ஆண்டுகள் கழித்து கர்த்தர் கேதுருக்களை போல வாழ வைப்பார், வளர வைப்பார் எல்லாம் சொன்னாங்க. இந்த ஒரு 4-5 வருடத்திலே அவங்க பாஸ்டமாக அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு ஏற்கனவே அவங்க சாட்சி தெரியும், பயங்கரமான பலவீனம், பயங்கரமான ஒரு 4-5 ஒரு 2010 திருமணம் இருந்து 2015 அவங்களுக்கு பயங்கரமான பலவீனம், கிட்டத்தட்ட 1 வருடமாக அவங்களுக்கு பயங்கரமான பலவீனம், மரணத்தை நோக்கி அவங்க போய் கொண்டிருக்கிறாங்க. எல்லாமே பயங்கரமாக 1 வருடமாக ஹாஸ்பிட்டல் இப்படிதான் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள், இந்த மேக்கிலாம் வந்து 1.5 வயசு குழந்தை, அவங்க இந்த மாதிரி சின்ன குழந்தை மாதிரி சின்ன குழந்தை அவங்க. அப்போ ஜோஷோ சின்ன பையன் தான், ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு எதுவும் தெரியாது, ரொம்ப சின்ன குழந்தை, அவங்கள நான் தான் பராமரிக்கிறது, ரொம்ப சின்ன குழந்தைகள். அப்போ கவனிங்க, இப்படியே ஒரு நாளும் போயிட்டே இருக்குது, ஒரு நாளும் ஒரு மாதங்கள் கழிந்து கொண்டே இருக்குது. 10 மாதங்கள் ஆயிடுத்து. 2016 பிப்ரவரி மாதத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவங்ககிட்ட போனோம், ஏன் இந்த மாதிரி இருக்குது, ஒரு பலவீனம் இருக்குது. அவர் பார்த்து சொல்லிட்டார், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க, எல்லாம் உடல்நிலையில் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுடுது, இன்னும் 2 மாதங்கள் தான் உயிரோடு இருப்பான்.
என்ன சொல்லிட்டாரு? இன்னும் 2 மாதங்கள் தான் உயிரோடு இருப்பார் சார். உங்கள் ஒய்ஃப் வந்து 2 மாதம் தான் இருப்பாங்க, அது வரைக்கும் உங்க நல்லா பார்த்து. அவ்வளோ என்ன சொல்கிறாரு? என்ன அப்போ என்ன நம்ம என்ன நினைக்கிறது? இன்னும் 2 மாதங்கள் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொன்னோட என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க ரொம்ப கவலையாக, என்னாச்சு இப்படி இது சொல்லிட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏன்னா உடல்நிலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, சரீரம் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு காரியம் தான் கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் அவர் மாற்றுவதே கிடையாது. அல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் மாற்றுவதே கிடையாது. ரொம்ப அவங்க இதுவாக இருக்கும்போது ஒரே ஒரு காரியம் சொன்னேன், கர்த்தர் நம்மை சாவதற்காக இந்த ஊழியத்துக்கு அழைக்கல, நம்மை நிச்சயமாகவே வாழ வைக்கும்படியாகவே கர்த்தர் செய்வார். எந்த ஹாஸ்பிட்டலும் போல எங்கேயும் போல. அதுக்கப்புறம் கர்த்தர் அற்புத சுகம் கொடுத்தார். இந்த சம்பவம் நடந்து 10 வருடங்கள் ஆகிறது. அல்லேலூயா. 2016 பிப்ரவரியில் நடந்தது. 2026 இந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. சமீபத்தில் வேற ஒரு திருமணத்தில் அவர் என்னை பேச கூப்பிட்டார். வாங்க, அது எங்களுக்கு சேர்ந்த உறவினர் திருமணம், என் தம்பியோட திருமணம். ஜேம்ஸ், நீ கொஞ்சம் பேசுங்க அப்படின்னார். இப்போ இது சாட்சியாக சொன்னேன். 10 வருடங்கள் கழித்து ஐயா கேதுருக்களை போல வளருவீங்கன்னு சொன்னார். ஆனால் பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான பலவீனங்கள், பலவிதமான பிரச்சனைகள். சரின்னு சபையை கையில் எடுத்தோம். அப்பா இல்லைன்னு சபையை கையில் எடுத்தோம். சபை கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? இப்போ கர்த்தர் கடற்கரை திரளான மணல்களை போல கர்த்தர் அந்த ஆத்துமாக்களை கொண்டு வரணும். திரும்பி பார்க்குற 3 பேர் தான் இருக்கிறான் சபையில். இத்தனை பேர் சொல்லுங்க. இப்போ திரும்பி பாருங்க, நீங்கள் திரும்பி பாருங்க. கொஞ்சம் இருக்கிறாங்களா ஆட்களை? நாங்களும் திரும்பி நானும் இந்த போல நம்ம விஜய் இப்போ கத்துன மாதிரி நானும் கத்துன்னு கத்துவோம். நம்ம பழைய சபையில் ரோட்டில் பாருங்களாம் பார்ப்போம், ஏன் இவர் இவ்வளோ கத்துறார். நாங்களும் கத்துன்னு கத்துவோம். திரும்பிங்கிறது பார்த்தா ஒரு 3-4 பேர் தான் இருப்பாங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்சுக்கிச்சு ஒரு 15-20 பேர் வந்தாங்கன்னு வைங்க பழைய சபையில். அதிகபட்சம் ஒரு 30 பேர் இருந்தாங்க. ஏன்னா என்ன ஒன்றும் கர்த்தர் சொன்ன காரியம் ஏன் நிறைவேறலைன்னு தெரியலையோ. கவனிங்க. இப்போ சமீபத்தில் அவர் அந்த திருமணத்தில் ஐயா இது மாதிரி சொன்னாங்க, 10 வருடத்தில் கர்த்தர் கேதுருக்களை போல. ஆனால் பலவிதமான நெருக்கங்கள், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுமானே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், பலவிதமான பலவீனம், பலவிதமான நெருக்கம், பலவிதமான ஊழியத்தில் பலவிதமான தடைகள், பலவிதமான பலவீனங்கள். எது வந்து போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு சபை அல்ல 10 சபைகளை தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உண்மையாகவே அந்த சாட்சியாகவே சொல்றேன், தேவ மனிதனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு கனப்படுத்தி இருக்கிறார். உண்மையாகவே கேதுருக்களை போலவே எங்களை வைத்திருக்கிறார் என்று சாட்சி சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். இப்போ நான் அவர் சொன்ன வார்த்தை, அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? ஜேம்ஸ், புக் பண்ணீங்க, 100வது சபையை நான் தான் திறக்க போறேன். ஆமேன்னு சொல்ல மாட்டேறமே. என்ன சந்தேகமா பார்க்குறீங்க? 100? இப்போ பிபி கார்டனில் ஒரு பிரச்சனை நடக்குது. விழுப்புரம் சபையிலேயும் ஒரு பயங்கரமான எதிர்ப்புகள் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் ஏன் உண்மையாகவே வெள்ளிக்கிழமை இந்த விழுப்புரம் சபையில் பயங்கரமாக சபையே நடத்தக்கூடாது என்கிறதான ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நேற்று ஐயா ஃபோன் பண்ணிட்டார், மாப்பிள்ள வாங்க, உங்களோட அடுத்த 2 சபைக்கு நான் பெரிய ஸ்பீக்கர் வாங்கி கொடுத்துட்றேன். ₹1 ₹2 இல்லை. நேற்று தம்பி விஜய் தான் அங்கே கூட வந்தார். காலிலேருந்து அவர் ஈவினிங் தான் கொண்டு வந்து இறக்கணும். அவரை ஒரு ஸ்பீக்கரோட விலை கிட்டத்தட்ட 50, கிட்டத்தட்ட ₹1,00,000 ஸ்பீக்கரை அடுத்த சபைக்கு கொண்டு ஸ்பீக்கர் கர்த்தர் இப்பயே கொடுத்து முடிச்சிட்டார். வீட்டில் தான் இருக்கு. அல்லேலூயா. பிசாசு ஒரு பிளான் பண்றார், கர்த்தர் பயங்கரமான பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கார். அடுத்த 4 சபைகளுக்குரிய காரியங்களை கர்த்தர் செய்து முடிச்சுட்டார். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு கூட இந்த கேதுருக்கள்னா என்னன்னு புரியல. ஃபர்ஸ்ட் கேதுருக்களை போல் வளருவாங்க அப்படின்னா, இந்த கேதுரு மரம் அப்படின்னா அது எங்க வளரும் அப்படின்னா, இந்த லீபனோனில் உள்ள கேதுருவை போல். அப்படின்னா லீபனோன் என்பது ஒரு மலை நாடு. அந்த கேதுரு அந்த இடத்துல வளரும். அது எப்படி வளரும்னா, அந்த கேதுருக்கள் இருக்கிற தண்ணீர் எல்லாம் உறிந்து கொண்டு இருக்கிற தண்ணீரை வைத்து அது சப்ளை பண்ணுவான் மற்றவங்களுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த தண்ணி மற்ற செடிகளுக்கு, மற்ற கொடிகளுக்கு, அதை சுற்றி உள்ள இடங்கள் முழுவதும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், ஒரு செழிப்பின் காரியமாய் அந்த கேதுரு மரம் மற்ற மரங்களை வைத்துக் கொள்ளும். ஆமேன்னு சொல்லுவோமே. அப்போ உண்மையாகவே ஒரு தேவ மனிதனுடைய வாயிலிருந்து வார்த்தை சரிதான். கர்த்தர் கேதுரு மரங்களைப் போலவே எங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிசாசு இன்னைக்கு சொல்றானா, இன்னைக்கும் கதை முடிஞ்சிடும், நாளைக்கும் கதை முடிஞ்சிடும், நாளன்னைக்கும் கதை முடிஞ்சிடும். இப்படி சொன்னவங்களாம் காணாம போயிட்டாங்க. கர்த்தர் நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாகவே தேவ பிள்ளைகளே,
கர்த்தர் நம்மிடத்தில் சொன்ன வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் ஒன்றையும் அவர் மறப்பதும் இல்லை, அவர் மாற்றுவதும் அல்ல. இன்னும் சொல்ல போனா அதை எப்படியே செய்து முடிப்பார். அல்லேலூயா. பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உண்மையாகவே தேவனுக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பேதுரு உண்மை உள்ளவராக தான் இருந்தார் எல்லாவற்றிலும். இன்னும் சொல்ல போனா ஒரு பிரதான மெய்ப்பன் என்ற நிலையிலே பேதுரு வைத்திருந்தார். ஆனா இயேசுவின் அவருடைய இக்கட்டான நேரத்தில் பேதுரு இயேசுவை மறுதலித்து விட்டார். உண்மையா சொல்ல போனா யூதாஸ் காரியத்தை விட அப்போஸ்தலனாகிய பேதுரு செய்ததுதான் ரொம்ப கடுமையான காரியம், மன்னிக்க முடியாத காரியம். யூதாஸ் என்ன பண்ணாரு? இயேசுவை காட்டி கொடுத்தாருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இயேசுவை எனக்கு தெரியும்னு சொல்றார். இயேசுவை இவர் தாங்க இயேசுவை பிடிச்சுங்க, இவர் தான் இயேசு. ஆனா பேதுரு என்ன சொன்னாரு? சொல்லுங்களேன். இப்போ உங்களை கேட்குறாங்க, இப்போ அவங்க பாஸ்டர் எங்க அப்படின்னா, எங்கள் சபையில் வந்து இந்த இருக்கிற எங்கள் பாஸ்டர் பிடிச்சிங்க அப்படின்றது கரெக்டாக இல்லையா? எங்களுக்கு தெரியும், வாங்க பிடிச்சிங்க. இப்போ ரோட்டில் ஒருத்தர் கேட்குறாங்க உங்களை, அம்மா இந்த மாதிரி பாஸ்டரா அது மூஞ்சே தெரியாது எனக்கு. எது நல்லது எது கெட்டது சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, சொல்லுங்க எதுங்க கெட்டது? தெரியுன்றதுக்கு நல்லதா, தெரியாதுன்றது நல்லதா? எப்போ காலகாலமாக வந்துட்டு இருக்கிறாங்க, என்ன ஒருத்தருக்காங்க உன்னை கேட்டிருக்காங்க, தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களாமே. பேதுரு அதை தான் செய்தார். உண்மையாகவே யூதாஸாவது பரவாயில்ல, இயேசுவை தெரியும்னா சொன்னார். பேதுரு என்ன சொல்லிட்டாரு? இயேசுவை தெரியாது. உண்மையாகவே இதுதான் பாவம். இயேசு யாருன்னே தெரியாதுன்னு மறுதலிக்கிறார், சபிக்கிறார், சத்தியம் பண்ணுகிறார். ஆனா நல்லா கவனிங்க, அப்போ அந்த பேதுருடைய இருதயம் அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும்? வாசிங்க அந்த வசனத்தை, சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 75 வாசிப்பு. 26:75. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதார். பாருங்க, வெளியே போய் மனம் கசந்து 3 தடவை இயேசுவை யாருன்னே தெரியாதுன்னு மறுதலிச்சிட்டார் பேதுரு. அப்ப வெளியில போய் மனம் கசந்து அழுகுறார். அழுதாலும் பிசாசு என்ன சொல்லியிருப்பான்? இயேசுவே நீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டியா, அவ்வளவுதான், போ, இனிமே உனக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது, போ, இனிமே எங்கேயாவது போய் மீன் பிடிச்சி போ, எங்கேயாவது போ. பிசாசா பேதுருட்ட என்ன சொல்லியிருப்பான்? இயேசுவை தெரியாதுன்னு சொல்லி ஒரு பெரிய பாவமே பண்ணிட்ட, அவ்வளவுதான், உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமே நீ ஒண்ணுமே செய்ய முடியாது, போ, இனிமே நீ மீன் பிடி, எதாவது பண்ணி, நீ இனிமே இயேசுவின் வேலையை, கர்த்தருடைய ஊழியத்தை நீ செய்ய தகுதியே கிடையாது, அப்படிதானே சொல்லியிருப்பான். கண்டிப்பா பிசாசு சொல்லியிருப்பான், கண்டிப்பா உனக்கு தகுதியே கிடையாது, அவ்வளவுதான், நீ இயேசு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்ட, உனக்கு ஒரு தகுதியும் கிடையாது. ஆனா நல்லா கவனிங்க, இயேசு உயிரோடு இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தையை மறுதலித்த பேதுருவையும் கர்த்தர் மறுபடியும் பயன்படுத்துகிறார். காரணம் என்ன தெரியுமா? ஏன் பேதுருவை கர்த்தர் மறுபடியும் பயன்படுத்துறார் தெரியுங்களா? இயேசு சொன்ன வார்த்தை பேதுருவனுடைய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே நிறைவேறிற்று. ஆமென் சொல்லுவோமே. வாசிங்க அதிலே மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16, 17. பேதுரு மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென் சொல்லுவோமே. இப்ப நல்லா கவனிங்க, உண்மையாகவே கர்த்தர் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்லிட்டார், இந்த கல்லின் மேல், கேபாவாகிய பேதுருவே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், எந்த பாதாளத்தின் வாசல்களும். அப்ப நல்லா கவனிங்க, பிசாசு இதை சொல்லி இருப்பான், பேதுரு நீ இயேசு மறுதலிச்சிட்ட, உனக்கு ஒரு தகுதியும் கிடையாது, அவ்வளவுதான், நீ இயேசு விட்டு ஓடிடு, எங்கேயோ போயிடு, அப்படி சொல்லி இருப்பான். ஆனாலும் பாருங்க, அந்த பாதாளத்தின் வாசல்களும் கர்த்தர் நம்மோடு சொன்ன வார்த்தைகளை
எந்த பாதாளத்தின் வாசல்களும் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மிடத்தில் சொன்ன வார்த்தையை ஒரு எம்மி அளவு மாறாதபடி அப்படியே நிறைவேற்றுவார். எத்தனை பேருங்க ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை இன்றைக்கு உங்க சூழ்நிலை மாறி இருக்கலாம், உங்க பலவீனம் வேற மாதிரி இருக்கலாம், எல்லா காரியங்களும் மாறி இருக்கலாம், எல்லாமே நமக்கு விரோதமா எதிர்ப்பினா கூட இருக்கலாங்க. ஆனாலும் விசுவாசிங்க, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இப்போ யோபுவையும் தாவீதையும் பார்த்தோம். யோபு என்னென்ன எவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. தாவீது ஒரு நாள் அவனை துரத்துறாங்க. ஆனாலும் பாருங்க, கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் கரம் மேலே உயர்த்தது. யோபு உண்மையாகவே அப்போஸ்தலனாகிய பேதுரு கர்த்தரை முற்றிலுமாய் மறுதலிச்சிட்டான். இயேசு எனக்கு யாருன்னே தெரியாதுங்க அப்படின்னு மறுதலிச்ச அதே பேதுருவை இயேசுவின் நாமத்தினாலே இயேசு செய்ததை விட அதிகமான அற்புதங்களை பேதுருவை கொண்டு கர்த்தர் செய்தார். காரணம் என்ன தெரியுங்களா? இந்த வார்த்தை, பாதாளத்தின் வாசல்கள் ஒருபோதும் உன்னை மேற்கொள்வதில்லை. சத்தமா வராமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடத்துல பேசுகிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல, ஒரு மனிதன் அல்ல. மனிதன் தான் மாத்தி மாத்தி பேசுவான், மாற்றி மாற்றி காரியங்களை மாற்றிக்கொண்டே இருப்பான். கர்த்தர் ஒரு தடவை சொன்னது தான் அதை அப்படியே செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஒரு வசனத்தை வாசிங்க, அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 19 வாசிப்போம். வாசிங்க. சத்தமே கேட்கலையே. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. ஆமென் சொல்ல மாட்டோமே. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அப்படின்னா மனுஷன் இன்னைக்கு ஒன்று சொல்லிடுவான், 2 நாள் கழித்து அந்த இருதயமே மாறிடும். ஆனா கர்த்தர் சொல்லிட்டாருன்னா கவனிங்க, 1000 வருஷம் ஆனாலும் அதை நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார். மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லி அவர் வாயை திறந்து அவர் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் அது செயலாய் மாறினாதான் மறுபடியும் பரலோகத்துக்கு அவரிடத்திற்கு சொல்லும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே, அப்ப கர்த்தர் நம்மிடத்துல சொல்லி இருக்கிறார் என்ன? கர்த்தர் நம்மிடத்துல சொன்ன காரியம் என்ன? கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கேதுருக்களை போல கர்த்தர் உண்மையாகவே வாழ வைக்க போகிறார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை கேதுருக்களை போல வளர வைக்க போகிறார். சத்தமே கேட்கலையே. பக்கத்துல நிறைய பேர் திரும்பிய மாட்டாங்க. போ போ போ, திரும்பி சொல்லுங்க. நல்லா நல்லா முகத்தை பார்த்து சொல்லுங்க. சுரேந்திர சொல்றா பாருங்க, அங்க நல்லா நல்லா கண்ணை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பேதுருக்களை போல வாழ வைக்க போற. சொல்லுங்க எல்லாரும். இது பாருங்க தம்பி பாருங்க, என்ன அருமையா சொல்றேன், அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. வெரி குட். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, தாவீது இப்போ சொன்ன இல்லையா, தாவீது அவன் சின்ன ஒரு வாலிப பிராயத்திலிருந்து அவன் கடைசியா கர்த்தர் அவனை அந்த சின்ன வாலிப பிராயத்திலே அவனை ராஜாவா தெரிந்து கொண்டு 40 வருடங்கள் அரசாட்சி செய்து அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய பிள்ளையாகி அவனுடைய சாலமோன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவா மாறிட்டான். இப்போ அவன் வயது முதிர்ந்தவன் ஆயிட்டான். வயது முதிர்ந்தவன் ஒரு சின்ன பையனா இருந்து வாலிபனா இருந்து பெரிய வயதா மாறி இப்போ ரொம்ப முதிர்ந்த வயதா ஆயிடுச்சு. இப்ப தாவீது ஒரு காரியத்தை சொல்றான், கவனிங்க. கர்த்தர் உண்மையாகவே அவர் சொன்ன காரியங்களை, அவர் சொன்ன ஒரு வார்த்தையையும் என் வாழ்க்கையில உண்மையாகவே அவர் நிறைவேற்றி இருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் உண்மையாகவே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் லீபனோன் உள்ள கேதுருக்களை போலவே கர்த்தர் வாழ வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உண்மையாகவே தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பனையை போல செழித்து லீபனோன் உள்ள கேதுருக்களை போல கர்த்தர் வாழ வைப்பார். தாவீது என்ன சொல்றான் தெரியுங்களா? வாசிங்க, ஒரே வசனம் சொல்லி முடியுங்க. சங்கீதங்கள் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 37:25 வாசிப்போம். பாருங்க, அவனை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான் தாவீது. நான் இளைஞனா இருந்தேன், இப்ப ரொம்ப வயசாயிடுச்சு. கவனிங்க, நான் ராஜாவா இருந்து, நான் ரொம்ப சின்ன பையனா இருந்து வாலிபனா மாறி இளைஞனா இருந்து
இப்ப நல்ல உனக்கு நான் முதிர்ந்த வயதாயிட்டேன், நான் இப்போ முதிர் வயதும் ஆயிட்டேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும், அருமையான தேவ பிள்ளைகளே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஆமென் சொல்ல மாட்டோமே. உன்னை எதிர்த்து வருகிறவர்கள், மோசம் போக்குகிறவர்கள், என்ன சத்துருவின் காரியங்கள் உன்னை எதிர்த்து வந்த போதிலும் கர்த்தர் உங்களிடத்திலே சொன்ன காரியம் கவனிங்க, நீதிமானும் சரி அவன் சந்ததியும் சரி, கர்த்தர் ஒரு நாளும் தெருவில் விடுகிறவர் அல்ல. அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை தாவீது தெளிவாய் சொல்லுகிறான். அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. அப்ப எங்க இருக்கிறாங்க? நீதிமானுடைய சந்ததி ராஜாக்களை போல அரசாளவே கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ராஜாக்களை போலவே கர்த்தர் வைத்திருப்பார். விசுவாசிக்கிறீங்க? ஆமேனே வரமாட்டத. பேச்சுலர்லாம் சொல்றாங்க, தாய்மார்களே சொல்ல மாட்டாங்க. கல்யாணம் ஆகாதவங்க சொல்றாங்க, ஆமா எங்க பிள்ளைங்களாம் வளருவாங்க. தாய்மார்கள் ஆமேன் பாட்டம் இருக்கட்டும், என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்ல சத்தமா சொல்லுங்க, சத்தமா ராமேன் சொல்லுங்க, சொல்லுங்க. நாங்களும் எங்க பிள்ளைகளும் ராஜாக்களை போலதான், கேதுருக்களை போலதான் கர்த்தர் வாழ வைப்பார். இது நான் என்னுடைய வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே லீபனோன் உள்ள கேதுருக்களை போல உங்க மூலியமா தான் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போறார். அந்த கேதுரு மரத்தோட தன்மையே அதுதான். எவ்வளவு மழை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய புயலானாலும் சரி, கேதுரு மரத்தை அசைக்க கூட முடியாது. இதுதான் அதோட தன்மை. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் தெரியுங்க? ஃபுல்லா அது முழுவதும் அது தண்ணீரெல்லாம் நிறைந்து ஃபுல் ஸ்ட்ராங்ல இருக்கும். அது எவ்வளவு ஆனாலும் அசைக்கவே முடியாது. இப்போ நிச்சயமாகவே சொல்லுகிறேன், எந்த சத்ருவின் தீமைகளோ எந்த எதிர்ப்புகளோ எது வந்தாலும் சரி, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் ஊழியத்தையும் அசைக்க கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. அப்ப ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறி போகாது, அப்படியே உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இதுவரைக்கும் சொன்ன காரியம், இனிமே சொல்ல போற காரியம் எது வேணா இருக்கட்டுங்க, உங்க வாழ்க்கையில ஒரு எம்மி அளவு மாறாமல் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. உண்மையாகவே எல்லாரும் அந்த நம்ம அருமையான பாஸ்டர் சொன்னது போல எல்லாம் ரெடியா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் 100வது சபையை சீக்கிரம் பிரதிஷ்டை செய்யும். ஆமென் சொல்ல மாட்டதே. அல்லேலூயா. யமுனா சகோதரி தான் சொல்ற மாதிரி இருக்குது. வேற யாரும் சத்தமே வர மாட்டேது. நல்ல சத்தமா இந்த பக்கம் ஒன்றும் சத்தமே, ஃப்ரண்ட் ரோ சத்தமே வரல. இங்க ஆண்கள் சைடு சவுண்டு வரமாட்டதே. 100 சபைனா எங்கன்னு பாருன்னு தெரியலையே. ஏன்னா அந்த பசங்கிட்ட சொல்லிட்டேன், தம்பி டேய் இது வரைக்கும் அந்த சாலமோட்டெலாம் சொல்லியிருக்கிறேன், அடுத்தது அது விஜய் அண்ணா தொழுந்துட்டு போயிட்டேன், உங்களை திருச்சி மதுரையில் அனுப்புவார், போகிறேன் பாஸ்டார்னு சொல்லிட்டானுங்க. உண்மையாக அனுப்பிடுவார் போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க பசங்க. ரெடியாக இருங்கப்பா, மதுரைக்கெலாம் போக வேண்டியிருக்கும். அதனால் நல்லா கவனிங்க. அப்போ கர்த்தர் உண்மையாகவே ஏற்ற காலத்திலே சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்பி இருப்போம். சூழ்நிலைகள் மாறலாம், எந்த விதமான காரியங்கள் மாறலாம், பலவீனங்கள் இருக்கலாம், எதையும் கர்த்தர் மாற்றுகிறவர் அல்ல. எது வந்த போதிலும் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார். கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருப்போம். தேவனுக்குள் பலனடைவோம், கர்த்தருக்குள் பலப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை
கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றி. விசேஷமாய் நாங்கள் அடியார்கள் ஒன்று கூடி சேர்ந்து உம்முடைய நாமத்தை துதிக்க, ஆராதிக்க தந்த பெரிதான கிருபைகளுக்காக நன்றி. கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் எங்களோடு சொன்ன ஒரு வார்த்தையும் நீர் தவறி போகாமல் கர்த்தர் அப்படியே செய்து முடிக்கிற எங்கள் நல்ல தேவனாய் இருக்கிறீர். பொய் சொல்ல நீர் ஒரு மனுப்புத்திரன் அல்ல, மனிதன் அல்ல. மனமாற நீர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. சொன்னதை அப்படியே செய்து முடிப்பீர். கர்த்தர் லீபனோனில் உள்ள கேதுருக்களை போல நீர் எங்களை வாழ வைப்பீர் என்று சொல்லியிருக்கிறீரே. சொன்னதை எங்களையும் எங்கள் தலைமுறைகளையும் கர்த்தர் நீர் லீபனோன் கேதுருவை போல நீர் வளர செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றியப்பா. தகப்பனே, சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படியே கர்த்தர் எங்கள் பிள்ளைகள், எங்கள் சபை மக்களுக்கு கர்த்தனை உரித்தாக்கும்படியாய் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தனை செய்து முடிக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி. வந்திருக்கிற அருமையான வயதான தாய்மார்கள், தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனத்தினுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க கர்த்தர் உதவி செய்ய. எல்லா சுகவீனங்கள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை மாற்றி போடுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற அருமையான ஏசப்பா குடும்பத்தினருக்காக, கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கைது செய்கிற ஒவ்வொரு வேலைகள், பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் 1000 மடங்காய் ஆசீர்வதித்து பெருக செய்ய, வளர்ந்தோங்க செய்ய ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் படிக்கிற பாடங்கள், செய்கிற வேலைகள், ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க ஆண்டவரே. வருகிற வாரம் முழுவதுமாய் உம்முடைய கிருபை, சமூகம், பிரசன்னம், அபிஷேகம், வல்லமை எங்களை பிரியாமல் காத்து வழி நடத்தணும். கிளை சபைகள் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றித்தாங்க. உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டுமாய் கைவிடாத எபினேசர் இனியும் தாங்கி நடத்துங்க. கிருபையும் நன்மையும் ஏசப்பா பிள்ளைகளை தொடரட்டும், ஆசீர்வாதங்கள் தொடரட்டும், நன்மைகள் தொடரட்டும், கிருபைகள் தொடரட்டும் ஆண்டவரே. கிருபையும் நன்மையும் பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கு வாழ்த்துங்கள். எல்லோருக்கும் ஸ்தோத்திரம், எல்லோருக்கும் ஸ்தோத்திரம், எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.